ஓகே, கவனிங்க. 12:30க்கு டாக்டர் வருவார் என்று ஆட்கள் பரபரத்துக் கொண்டே வாங்கில் நெருங்கிக் கொண்டு அமர்ந்தார்கள். அவள் பின்பக்கம் திரும்பி வாசலை பார்த்தாள். அவசர அவசரமாய் உள்ளுக்கு வந்த வைத்தியர் ஆட்களை கடந்து தன்னுடைய கதிரையில் போய் அமர்ந்தார். விலகிய திரையின் வழியே அவர் கைக்குட்டையால் வேர்த்து போயிருந்த முகத்தை துடைப்பது தெரிந்தது. வேணி மிஸ்ஸை பார்த்து ஆட்கள் எல்லாம் எ- எல்லாம் ஆட்கள் வரலாம் என்பது போல தலையசைத்தார். கொஞ்சம் வரிசை வரிசையில அப் அப்படியே இருங்கோ. ஏன் ஐயா இடையில எழும்புறீர்கள்? இருங்கோ, எல்லோரையும் டாக்டர் ஐயா பார்ப்பார். வரிசையில இருப்பாங்க. வாசிங்க மிச்சத. ரேகா, ரேகா, கேக்குதா? ஓ சார். வாசிங்களே. வேணி மிஸ்ஸி முன் நின்ற ஒவ்வொருவரையும் அழைத்து போக கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. வீட்டில் விட்டு வந்த குழந்தைகளின் நினைவு வந்தது. சாப்பிட்டாங்களோ இல்லையோ, குழப்படி செய்யாமல் இருக்கிறாங்களோ என்னமோ. இந்த அனாதரவான நிலையை நினைத்தால் உடனும் கண்களில் மழுக்கென்று நீர் நிறைந்துவிடும். நொந்த மனதுக்கு இன்னொரு நொந்த மனம் ஆறுதல் என்பது போல பக்கத்து வீட்டு அம்மாவின் உதவி கிடைப்பதால் தான் கொஞ்சமே நிம்மதியாய் அவளால் இருக்க முடிகிறது. அவள் வீட்டுக்கு போய் சேருவதற்குள் சின்னது சிவந்து போக நன்றாக நேரம் வேணி மிஸ்ஸி முன் நின்ற ஒவ்வொருவரையும் அழைத்து போக ஆறுதலாக இருந்தது. வீட்டில் விட்டு வந்த குழந்தைகள் நினைவு வந்தது. சாப்பிட்டாங்களோ இல்லையோ, குழப்படி செய்யாமல் இருக்கிறாங்களோ என்னமோ. இந்த அனாதரவான நிலையை நினைத்தால் உட நினை நினைத்தால் உடனும் கண்ணீர் மல்கிக் கொண்டு நீர் நிறைந்துவிடும். சொந்த மனதுக்கு இன்னொரு நொந்த மனம் ஆறுதல் என்பது போல பக்கத்து வீட்டம்மாவின் உதவி கிடைப்பதால் தான் கொஞ்ச நேரம் நிம்மதியாய் அவளால் இருக்க முடிகிறது. அவள் வீட்டுக்கு போய் சேர்வதற்குள் சின்னது கத்தி துளைத்துவிடும். இன்றைக்கு மருந்து எடுத்துக் கொண்டு போக நன்றாக நேரம் போக போகிறது. வைத்தியரும் என்ன செய்வது, எத்தனை அலுவல்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கு வைத்தியர்களுக்கோ தாதிமார்களுக்கோ சாப்பிடக்கூட நேரம் கிடைப்பதில்லை. அக்ராயன் வைத்தியசாலை நோயாளிகளால் திணறிக் கொண்டிருந்தது. பல சமயங்களில் நோயாளர் வரிசை முற்றம் தாண்டி தெருவரை வந்துவிடும். பல பேருக்கு வைத்தியசாலைக்கு வருவதெனில் அது ஒரு முழு நாள் வேலையாய் ஆகிவிடும். வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டு இருந்தது. வயிற்றில் பசி எழுந்து அடங்கி விட்டிருந்தது. வரும் அவசரத்தில் காலையில் கூட எதுவும் சாப்பிடவில்லை. வாசிங்க ஒரு ஆள். அம்னா, வாசிங்க. தொண்டையில் வறண்டு போக தண்ணியாவது குடிக்க வேண்டும் போலிருந்தது. இவ்வளவு நேரமும் இருந்தாகிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தானே. 4 மணிக்கு மேலாகிவிட்டது. அவள் அறிந்தவரை வேணி மிஸ்ஸி கூட அங்கே இங்கே என்று அவள் அசையவில்லை. இந்த பசியும் தாகமும் அவளுக்கும் இருக்கும் தானே. மிஸ்ஸியின் முகத்தை பார்க்கும் போது ஏதோ யோசனையிலும் கவலையும் இருப்பதாகத்தான் தோன்றியது. வழமைக்கு மாறாக ஒரு பரபரப்பும் தவிப்பும் அவளின் முகத்தில் தென்பட்டது. பாவம், என்னென்ன பிரச்சனைகளோ. தனியனின்று பணி செய்வதில் ஏற்பட்ட களைப்பு முகத்தில் தெரிந்தது. வரிசை நகர்ந்து அவளின் முறை வந்தபோது எழுந்து உள்ளுக்கு சென்றபோது 4:30 மணியாகிவிட்டது. இதில் இருங்கம்மா. இரத்து அழுத்தம் சோதித்து நிலைமைகளை ஆதரவாய் கேட்டு வைத்தியர் குளிசையை அளவு கூட்டி எழுதி கொடுத்தார். யோசிக்க கூடாதம்மா. உப்பு கொழுப்பு குறைச்சு சாப்பிட வேண்டும். சாப்பாடு கவனம் இருக்க வேண்டும். அவரின் இதமான குரல் மனதை தொட்டு உழப்ப, யோசிக்காமல் எப்படி இருக்கிறது என்ற வார்த்தை தொண்டை வரை வந்து சிக்கிக் கொண்டது. கவலைப்படக்கூடாதம்மா. குடிசைகளை ஒழுங்கா போடுங்கோ, பிரச்சனை வராது. அவள் மௌனமாய் தலை சாய்த்துவிட்டு எழுந்து திரைச்சீலையை விலக்கி வெளியே வந்தாள். திடீரென்று ஒரு சோர்வு உடலை தள்ளாட வைத்தது.
வேணிமிஸ்ஸி சட்டென்று தாங்கி பிடித்து, கவனம் அம்மா என்று வாங்கிலில் இருக்க வைத்தாள். பிள்ளையால் தண்ணி வீட்டில உதவி இல்லாததனால் குரல் தழுப்ப சொன்னாள். இங்கு உதவி இல்லாத ஆட்கள் தான் நிறைய இருக்கினம் அம்மா. கவலைப்பட்டு என்ன செய்கிறது? வருத்தம் தான் வரும். பக்கத்து வீட்டம்மாவை பார்த்து கொள்ள சொல்லி விட்டு வந்த நான். வேணிமிசி ஆட்களை வைத்தியரிடம் போ அனுப்புவதற்காக போக அவள் எழுந்து வெளியே வந்தாள். இப்போ வெயிலின் வெம்மை சற்று தணிந்திருந்தது. தெரு கடந்து வைத்தியசாலைக்கு உள்ளே மருந்து எடுக்கும் இடத்துக்கு வந்தால் வரிசையில் நின்று மருந்து எடுத்து வர 5 மணிக்கு மேலாகிவிட்டது. அப்பாடா, இனி வீட்டை போகலாம் என்று நினைத்த போதுதான் பக்கத்து வீட்டு உமா தன் குழந்தையை காய்ச்சல் என்று வாட்டில் வைத்திருப்பது ஞாபகத்துக்கு வந்தது. இவ்வளவு நேரம் நின்றாகிவிட்டது. பார்வையாளர் நேரம் எட்டி பார்த்து போய்விடலாம் என்ற நினைவில் உள்ளே கிராந்தியில் நடந்து போனாள். மருந்து வாசனை முகத்தில் அடிக்க நோயாளிகளின் முனகள் கடந்து குழந்தைகள் வாட்டுக்கு நுழைத்தாள். உமா நிற்பதை பார்த்துவிட்டு கட்டிலில் நெருங்கினாள். உமா உமாவின் மகள் நெளிந்த முகத்துடன் சிறிது நெளிந்த முகத்துடன் படுத்திருந்தாள். உமா தன் கையில் 4 வயது குழந்தையை தூக்கி வைத்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். அழுததில் குழந்தையின் கண்களும் முகமும் சிவந்து போயிற்று. அம்மா அம்மா என்று முனகள். அழக்கூடாது அப்பன், அம்மா இப்ப வந்துடுவா. ஆற்ற குழந்தை இது. பக்கத்து கட்டிலில் இருக்கிற குழந்தை மூளை மலேரியா என்று வாட்டுல இருக்கிற பிள்ளை இன்னைக்கு காய்ச்சல் விட்டுட்டது. ஆனா அம்மா அம்மா என்று ஒரே சினுங்கி கொண்டிருக்கு. பாவம், இனி தாய் வந்துடுவா. இரண்டு முழு இன்று முழுக்க நான் தான் பார்த்து கொள்றேன். பக்கத்துல நின்றவள் இது கூட செய்ய இயலாதே. அப்போது அந்த பக்கமாக வந்த வாட் சாதி குழந்தையை கன்னத்தில் தட்டி, விண்ணுக்குட்டிக்கு அம்மா இன்னும் வரலையே, இனி வந்துடுவா என்று சொல்லிவிட்டு போக, ஏன் குழந்தையிட தாய் எங்கே என்று கேட்டாள். அவள் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே அவசர அவசரமாய் ஓடி வந்த வேணி மிஸ்ஸி குழந்தையை உமாவிடமிருந்து வாங்கி கொண்டார். சரியாய் அழுதுட்டானா? அங்க சரியான சனம். கிளினிக் முடிய நேரம் போய்விட்டது. மாறி விடவும் ஆள் இல்லை. லீவ் எடுக்கிறதும் சரியில்லை. விட்டுட்டு வர இயலாது. அதுதான். கண் கலங்கிய குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு, அழாதது அழாதை அப்பன், அம்மா வந்துட்டனல்லே என்று முகத்தை தடவி கொடுத்தாள். தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு விசும்பிய குழந்தையை அவள் திகைப்போடும் கவலையோடும் பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு என்றதை எடுத்து காட்டுறதுதான் இந்த இன்னும் ஒரு பக்கம் என்ற இந்த கதையினுடைய தலைப்பு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப விவாதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், இது உங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் நாங்க பார்த்து எழுதி கொள்ளலாம். விவாதம் என்பது ஒரு விடயம் தொடர்பாக சார்பாகவும் எதிராகவும் முன்வைக்கப்படும் சொற்போராகும். அப்ப விவாதம் என்றால் என்ன என்று கேட்டா, ஒரு விடயம் தொடர்பாக சார்பாகவும் எதிராகவும் சொல்லப்படுகின்ற சொற்போராகும். இதில் தர்க்கத்தில் சார்பு கருத்தை ஆதாரத்துடன் முன்வைத்தல், எதிர்கருத்தை ஆதாரத்துடன் வெட்டி பேசுதல் முக்கிய பணிகளாகும். அப்ப இது அதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தர்க்கத்தில் சார்பு கருத்தை ஆதாரத்துடன் முன்வைத்தலும் எதிர்கருத்தை ஆதாரத்துடன் வெட்டி பேசலும் தான் இதனுடைய இயல்பு. சரியா? விவாதத்தின் பின்வரும் அம்சங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப 2 குழுக்கள் விவாதத்தில் ஈடுபடும். விவாதத்தினுடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழு ஒரு கருத்தை ஆம் என்று ஆதரிக்க, மறுகுழு இல்லை என்றும் தம் கருத்தை ஆதரிக்க கருத்துக்களை முன்வைக்கும். தலைப்பு வரன்முறைக்கு உட்பட்டதாக விவாதம் அமையும். நியம மொழி பயன்படுத்தப்படும். பேசும் நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆக குறைந்தது மூவர் நடுவர்களாக அங்கம் வகிப்பர். அதற்கு மேலதிகமாக அங்கம் வகிப்பின் ஒற்றைப்படையாக அமைதல் வேண்டும். ஒட்டி பேசுவதும் வெட்டி பேசுவதும் விவாதம் நடைபெறும் நேரத்துக்கு முன் தீர்மானிக்கப்படும். ஒருவர் தன் கருத்தை முன்வைக்க, பின்னர் மற்றவர் தனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்திலேயே ஒட்டியும் வெட்டியும் பேச முடியும். ஒருவர் பேசி ஒருவர்
பேசிக் கொண்டிருக்கும் போது அவற்றை இடையூறு செய்யவோ குறுக்கிடவோ பேச முடியாது. ரைட். இப்ப பிள்ளைகள் ஒரு கேள்வி எழுதுங்க சொல்றேன். விவாதம் என்று தலைப்பு போடுங்க. நான் சில கேள்விகளை உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க ஃபில் பண்ணுங்க பிள்ளைகள். உங்களுக்கு 2 வினாக்கள் அனுப்பியிருக்கிறேன் பாருங்க பிள்ளைகள். ரைட். 3 வினாக்கள் அனுப்பியிருக்கிறேன் பாருங்க பிள்ளைகள். அது செய்யும். உங்களுக்கு கேள்வி 3 அனுப்பியிருக்கிறேன். ஐநா பாருங்க. விவாதம் என்றால் என்ன உங்க குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க.
ஓகே அப்படியே எழுதி முடிச்சா சொல்லுங்க. 3 கேள்வி தான் போட்டிருக்கிறேன். ஹப்சா, மின்னா, ரயான், ரீமா. ரைட். விவாதத்தில் இடம்பெற வேண்டிய பாருங்க. அவை வணக்கம், தலைப்பை விளக்குதல், சார்பு கருத்தை முன்வைத்தல், கவர்ச்சியாக பேசுதல், தொனி வேறுபாட்டுடன் பேசுதல், இலக்கண பிழையின்றி கருத்துடன் பேசுதல், எதிர்த்தரப்பு கருத்துக்களை உள்வாங்கி இங்கிதமாக வெட்டி பேசுதல், எடுத்த கருத்தை வலியுறுத்தி நிறைவு செய்தல், சபைக்கு நன்றி கூறி விடை பெறுதல். இப்ப இவ்வளவும் ஒரு விவாதத்துல இடம்பெற வேண்டிய விஷயங்கள். இதுல ஒரு 5 விடயங்கள் நீங்க சில நேரம் குறுவிடை வினாவுக்கு வந்தா தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். எழுதி கொள்ளுங்க அந்த வினாவை. விவாதத்தில் இடம்பெற வேண்டிய விடயங்கள் 5 தருக. அதுல உங்களுக்கு நினைவுல நிற்கக்கூடிய விஷயங்கள் 5 எழுதி கொள்ளுங்க. ஓகே. ஜெய்னா ஓகே ஓகே. சார். ம்.
ஓகே. ஆமினா, நுஹா, ஹப்சா, இல்மா, ரயான், ரீமா எழுதியாச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க. விவாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்: கூறியது கூறல், முன்பின் முரணாக கூறல், தெளிவின்றி பேசுதல், குறுக்கிட்டு பேசுதல், ஆதாரமின்றி பேசுதல், தகாத வார்த்தை பிரயோகம். எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல சில நேரம் ஒரு உங்களுக்கு அந்த 10வது கேள்வி வந்து இதுல விவாதத்துல தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் மூன்று எதுன்னு கேட்டா நீங்க இனங்காண தெரியணும். கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி: விவாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன? எழுதி கொள்ளுங்க. 6 விஷயம் இருக்கு. எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அடுத்தது போலாம்.
ஓகே. இப்ப தொகைநிலை தொடர்கள் ஏற்கனவே நாங்க பார்த்தது தான் இன்னொருக்க நாங்க ஞாபகப்படுத்த போறோம் பாருங்க. ஆஹ் தொகை என்பது மறைந்து வருதல் என்பது பெயர் உங்களுக்கு தெரியும், பொருள்படும். அதாவது ஏதோ ஒரு உறுப்பு மறைந்து வாரதை நாங்க அந்த வகை தொகைநிலை தொடராக சொல்லுவோம். வேற்றுமை தொகை என்றா பாருங்க, ஐ, ஆள், கூ, இன், அது, கண் ஆகிய 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரையான உறுப்புகள் மறைந்து வந்தா அது வேற்றுமை தொகை. இது மேலதிகமாக இது தெரியணும்னு சொல்றார்கள் இருக்கிறீங்களா? இன்னும் டீப்பா விளங்கப்படுத்தணும்னு சொல்றார்கள் இருக்கிறீங்களா? ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான், சொல்லுங்க. தொகைநிலை தொடர் பற்றி பேசுங்க பிள்ளைகள். அப்ப எனக்கு ஓகே, இப்படி ஸ்பீடா போனா ஓகேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் போதும்னு சொல்றாங்க. அம்னா, மின்னா, ரயான், என்ன விஷயம்? ரைட். இப்ப பாருங்க, வேற்றுமை தொகை விளங்கிக் கொள்ளுங்க. சோறு சாப்பிட்டான், இந்த சோற்றை சாப்பிட்டான் என்றதுல ஐயை நாங்க மறைத்து வைத்திருந்தோம்டா சோறு சாப்பிட்டான் என்று வரும். இது என்ன? வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை. அப்ப கையாள் பிடித்தான் என்றதை கை பிடித்தான் என்று சொல்றது ஆள் என்றது மறைஞ்சு வந்திருக்கிறது, 3ஆம் வேற்றுமை தொகை. ஆசிரியருக்கு மகன், அத ஆசிரியர் மகன் என்று சொல்றது 4ஆம் வேற்றுமை தொகை, இங்க கூ மறைஞ்சு வந்திருக்கிறது. மலையில் வீழ் அருவி, இங்க இன் மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? பனிக்குளிர், இங்க அது மறைஞ்சு வந்திருக்கிறது. காடு புகுந்தான், இதுல இல் மறைந்து வந்திருக்கு. சரியா? ஆகவே இந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வர்றதுதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், வேற்றுமை தொகை என்று சொல்லுவோம். ஓகேயா? விளைஞ்சுதா பிள்ளை? எஸ் சார். ரைட். ஒருக்கா வேற்றுமை தொகைன்னு போட்டு இந்த சார்ட் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. இது தொகைநிலை தொடர், இது உருபு, இது தொகாநிலை தொடர்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதுல போடுங்க, வேற்றுமை தொகைநிலை தொடர், இது இடத்துல போடுங்க. இது அதனுடைய உறுப்பு, இது தொகாநிலை, வேற்றுமை தொகாநிலை தொடர் அல்லது வேற்றுமை தொடர்னு போடுங்க. போட்டு அதை எழுதி கொள்ளுங்க.
எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நுஹா, ஹப்சா, இல்மா, ரியாஸ்தீன். ஓகேயா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இரண்டாவது வினை தொகை. அதாவது சரியா பாருங்க. வினைத்தொகை ஒரு வினைச்சொல்லின் வினைச்சொல் காலங்காட்டும் இடைநிலை வீதியையும் இடைநிலையையும் வீதியையும் மறைத்து வந்தால் அதை வினைத்தொகை என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு கடிநாய், வெட்டு கத்தி, விடுகதை. கடிநாய் என்றது கடித்த நாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய் என்று மூன்று காலத்துக்கும் பொதுவாக வரும். வெட்டுக்கத்தி என்றது வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி என்று மூன்று காலத்துக்கும் பொதுவாக வரும். விடுகதை, விடுகதை என்றது விட்ட கதை, விடுகின்ற கதை, விடும் கதை என்று மூன்று காலத்துக்கும் பொதுவாக வரும். இப்படியாக வருபவை என்ன வினை தொகைகள் என்று சொல்லப்படும். ஓகேயா? விளைஞ்சுதான் அந்த விஷயம். ஓ சார். ரைட். அதை Oscar. அதை எழுதி கொள்ளுங்க. அப்ப வினை தொகை எழுதி கொள்ளுங்க. அத தொகாநிலை தொடராக மாத்தி எழுதி கொள்ளுங்க. கடித்த நாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய் என்று சொல்லு. சரியா பிள்ளைகள்? அதை தொகாநிலை தொடராக மாற்றி எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகேயா? அம்னா, மின்னா எழுதிட்டீங்களா? ரயான், ஜெய்னா. அடுத்தது பண்பு தொகை பார்ப்போம். ரைட். பண்பு தொகை பாருங்க. ஆகிய எனும் பண்புருகு கெட்டு நிற்க
பண்பு பெயரோடு பண்பு பெயர் தொடர்வது பண்பு தொகை எனப்படும். உதாரணத்துக்கு வெண்மையாகிய தாமரை என்றது வெண்தாமரை என்று சொல்றது. பாருங்க, செம்மையான தாமரை என்ற செந்தாமரை என்று சொல்றது. இது வண்ண பண்பு தொகை, வடிவ பண்பு தொகை, அளவு பண்பு தொகை, சுவை பண்பு தொகை என்று 4 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. செந்தாமரை என்ற வண்ண பண்பு தொகை, வட்ட முகம் என்று சொல்றது வடிவம், அதாவது வடிவத்தை குறிக்கிறதுனால வடிவ பண்பு தொகை. அடுத்தது முக்குணம் என்றது அளவு பண்பு தொகையாகவும், பிறகு என்ன இன்சொல் சுவை பண்பு தொகையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதை முதலாவது எழுதுங்க. அதுக்கு பிறகு இரு பெயரொட்டு பண்பு தொகை என்றால் என்னன்னு சொல்றது. விளைஞ்சுதா பிள்ளை? ஓ ஓ சார். சார்.
Right. அடுத்தது கவனிங்க பிள்ளைகள். பேரொட்டு பண்புத்தொகை என்று சொல்றது என்னன்னா, கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது ஒரு பொது பெயரோடு சிறப்பு பெயரும் சிறப்பு பெயரோடு பொது பெயரும் சேர்ந்து வருமாக இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, மன்னன் கரிகாலன், இங்க மன்னன்ன்றது பொது பெயர், கரிகாலன்ன்றது சிறப்பு பெயர். இது ரெண்டும் மன்னன் கரிகாலன் வாரது. அந்த பொது பெயர் சிறப்பு பெயர் உங்களுக்கு விளங்கிச்சுதா பிள்ளைகள்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி விளைச்சுதா இல்லையா? பேசுங்க. இல்லைங்க சார். ரைட். யாராவது பொது பெயர் சிறப்பு பெயர் விளங்காதாக்கள் இருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு இப்ப மலை என்று சொன்னா பொது பெயர், அதுல பீதுருத்தரகல மலை என்று சொன்னா அது சிறப்பு பெயர். மரம் என்றது பொது பெயர், வாழை மரம் என்றது சிறப்பு பெயர். விளைஞ்சுதா? அப்ப இதுல மன்னன் கரிகாலன் பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து வந்திருக்கிறதால இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்லுவோம். சாறை பாம்பு, சாறை என்றது சிறப்பு பெயர், பாம்பு என்றது பொது பெயர். இது இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்லுவோம். விளங்குதா? கிளியரா அந்த விஷயம்? ரைட். இதையும் எழுதி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். உம்மை தொகை. இரண்டு பெயர் சொற்கள் இணையும் போது எனும் உருபு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது உண்மை தொகை எனப்படும். உதாரணத்துக்கு தாயும் தந்தையும், இது தாய் தந்தை என்று சொன்னா உண்மை தொகை. சேர சோழ பாண்டியன் உண்மை தொகை. இரவு பகல் உண்மை தொகை. அல் பகல் உண்மை தொகை. ஓகேயா? விளைஞ்சதா? அதை செய்யுங்க. உண்மை தொகை செய்யுங்க.
ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உவமை தொகை. அதாவது உவமை உருபு இடையில மறைந்து வருமாக இருந்தா உவமை தொகை. அதாவது போல, ஒப்ப, புரைய, மான, அன்ன, நிகர, நிகர்ப என்று நிறைய. இப்ப மதிமுகம், மதி போன்ற முகம் என்றது மதிமுகம் என்று வந்தேன்னா அது உவமை தொகை. பவளம் போன்ற வாய் என்றது பவள வாய் என்று வந்தேன்னா உவமை தொகை. ஓகே, கிளியரா அந்த விஷயம்? ஓ சார். ஓ சார். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். அடுத்தது அன்மொழி தொகைன்ற பாருங்க. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை எனும் 5 தொகை நிலைகள் அல்லது பிற மொழி பொருள் பட தொகுவது அன்மொழி தொகை எனப்படும். அதாவது இப்ப ஒரு தொகைநிலை தொடர் ஒருவருடைய பெயராக வருமாக இருந்தால் அது அன்மொழி தொகை என்று ஞாபகம் வச்சுக் கொள்வது உங்களுக்கு லேசாக இருக்கும். பாருங்க, பூங்குழல் வந்தாள். இது 2ஆம் வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. இப்ப பூங்குழல்ன்றது ஆஹ் பூங்குழல் வந்தாள் 2ஆம் வேற்றுமை தொகை. பூவை உடைய குழல் வந்தாள் ரெண்டு வரவணும். அது பூங்குழல் வந்தாள் என்று சொன்னது 2ஆம் வேற்றுமை தொகை. அது ஒருவருக்கு பெயராக வந்திருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை என்று சொல்லுவோம். பூவை அணிந்த குழலினை உடைய பெண் என விரித்த பொருள் தரும். இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னோம்னா தேன்மொழி பாடினாள். தேன் போன்ற மொழி என்பது உவமை தொகை.
அப்ப தேன்மொழி பாடினான்னு சொல்ற நேரம் அந்த உவமை தொகை ஒரு பெண்ணினுடைய பெயராக வந்திருக்கிறது, அதுவும் வன்மொழி தொகை. விளைஞ்சுதா பிள்ளை? ஒரு ஓ சார். ரைட், இதையும் எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? இந்த ஒர்க்கை செஞ்சு பாருங்க பிள்ளைகள், இது என்ன தொகை நிலை தொடரண்டு. இந்த ஒர்க் செய்யுங்க. பிள்ளைகள் உங்களோட ஓஎல் எக்ஸாம் எப்ப நடக்கும் பிள்ளைகள்? தேதி என்ன சொன்னீங்க? மார்ச் 17 சார். மார்ச் 17. அன்னைக்கு நான் செமினார் டேட் ஒன்று சொல்லிருந்தேன். இப்ப அது மார்ச் 6. 6 இல்லையா? 6 என்ன கிழமை வருது?
வியாழக்கிழமை. அப்படித்தானே? ஓ சார். எத்தனை 17ஆம் தேதி வருது? ஓ சார். இப்போ 11 12 வைக்கணுமே. என்ன? இல்லாட்டி 12 13 வைக்கலாம். 5 நாள் தான் இருக்கு. என்ன போதாது. 5 மாதம். இந்த ஒர்க்கை செய்யுங்க பிள்ளைகள். தொகை நிலை தொடர செய்து முடிச்சா கை வைத்துங்க. ஓகேயா? சரியா? சொல்லுங்க பிள்ளை. நீர் குடித்தான். இது என்ன தொகை நிலை தொடர்? வேற்றுமை தொகை. ஓ, நீரை குடித்தான் என்று வரும் வேற்றுமை தொகை. வீடு புகுந்தான். வேற்றுமை தொகை. அதுவும் வேற்றுமை தொகை தானே. நீர் குடித்தான் வந்து இரண்டாம் வேற்றுமை. வீடு புகுந்தான்ன்றது வீட்டுக்குள் புகுந்தான். என்ன? அப்ப அது எத்தனையாவது வேற்றுமை? உள் இல்லன்னு வாரது எத்தனையாம் வேற்றுமை? 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை. ரைட். மரவேர், அதுவும் வேற்றுமை தொகை. எத்தனையாவது வேற்றுமை? வேற்றுமை. ம், ரைட். இலங்கை வெற்றி, இலங்கையின் வெற்றி, அதுவும் வேற்றுமை தொகை தானே. என்ன? வேற்றுமை. தலை ஓ வணங்கினான், சார். அதுவும் வேற்றுமை தொகை. தலையாள் வேற்றுமை. வணங்கினான். கொள்களிரு, வினை தொகை.
வினைத்தொகை. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு என்று வரும். பசுந்தரை பண்பு தொகை. அது பண்புத்தொகை. வண்ண பண்பு தொகையா, வடிவ பண்பு தொகையா, என்ன சுவை பண்பு தொகை? வண்ண பண்பு தொகை. வண்ண ஓகே. கடல் காற்று என்ன தொகை? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. அப்ப நிறைய வேற்றுமை தொகை தான் அதுல இருக்கு இல்லையா? ஓ சார். ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். நேர்காணல். நேர்காணல்ண்டா என்ன பிள்ளை? நேர்காணல்ண்டா அதுக்கு கேட்டிருந்தாங்க செவ்வி காணல் என்று சொல்லலாம். என்ன எனக்கு சொல்லுங்க இந்த கேள்வியில பார்ப்போமே. நேர்காணல் இடம்பெறும் ஊடகங்கள் இவை ஒரு ரெண்டு சொல்லுங்க. நேர்காணல் இடம்பெறும் ஊடகங்களை சொல்லுங்க. என்னென்ன ஊடகங்கள்ல நேர்காணல் இடம்பெறுகிறது? வானொலி, வானொலி, பத்திரிகை, பத்திரிகை, தொலைக்காட்சி. வானொலி, தொலைக்காட்சி. ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, மின்னஞ்சல் நேர்காணல் இவ்வகை ஏனைய ஊடகங்களில் நேர்காணலில் இருந்து வேறுபடுகிறது சொல்லுங்க. மின்னஞ்சல் நேர்காணல் ஏனைய நேர்காணல் மின்னஞ்சல்களால் வெளியிடப்படுது. என்னமா? மின்னஞ்சல்ல மின்னிதழ்களாக வெளியிடப்படுது. ஓகே. ரைட். விவாத பணியிலிருந்து நேர்காணல் கேட்பவருக்கு. ரைட், ஓகே. அந்த கேள்விகள் போதும். நாங்க இப்ப இந்த பழமொழிகளை கொஞ்சம் பார்ப்போமா? அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடாது என்றால் என்ன பொருள்? துரோகம் செய். துரோகம் செய்யக்கூடாது இல்லையா? ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு, எதையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அளவோடு செய்ய வேண்டும். என்ன? ரைட். ஆறின கஞ்சி பழங்கஞ்சி சொல்லுங்க. ஆறின கஞ்சி பழங்கஞ்சி என்ற என்ன? ஒன்றை பிற்போட்டால் அதனை என்ன செய்ய முடியாது, அப்படித்தானே? இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு என்றா? பேசுங்க பிள்ளையே. இலையும் பழுப்பும் எங்கும் உண்டு என்றால் என்ன? கேக்குதா நான் பேசுறது பிள்ளை? அப்படின்னா என்ன? இலையும் பழுப்பும் எங்கும் உண்டுன்னா என்ன அர்த்தம்? பொதுவான விடயங்கள் எல்லாம் எல்லா இடத்திலையும் பொதுவாக இருக்கும், அப்படித்தானே? இனம் இனத்தை சேரும் என்றால் அது பொருள் விளைஞ்சுதானே? என்ன அவரவர்களோட சேர்ந்து கொள்வாங்க. பிள்ளைகள் நான் பேசுறது விளங்குதா? ஏன் சும்மா இருக்கிறீங்க நீங்க? ஏதாவது சொல்லுங்க, சரியோ பிள்ளையோ சொல்லுங்க. ரைட். ஈயார் கேட்டை தீயார் கொள்வாரண்டா என்ன? உலோபியின் செல்வத்தை பிறர் கொள்வர். ரைட். உண்ணா சொத்து மண்ணாய் போகுமெண்டா? பயன்படுத்தாத பொருள்கள் வீணாக போகும், அப்படித்தானே? ரைட். உட்புட்டவரை உள்ளளவும் நினையண்டா? பேசுங்க பிள்ளையர். உதவி செய்தவரை நாங்க மறக்க கூடாது. உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூடலாமா? அதுல பொருள் விளங்குதானே உங்களுக்கு? நாங்க எங்களுக்கு வருகின்ற கதைகளை நாங்க மறைக்க முடியாதுன்னு சொல்றது. ஊரோடு ஒத்து வாழ், அது விளைஞ்சி. யதார்த்தவாதி வெகுசன விரோதி. உண்மை பேசுபவன் எல்லோருக்கும் விரோதியாக இருப்பான். எருமை வாங்க முன் நெய்க்கு விலை பேசாதே. ஒன்றை நாங்க தீர்மானம் எடுக்கிறது முன்னுக்கு அதை பற்றி பேசக்கூடாது. எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம். இப்ப அமெரிக்காவில் நடந்துச்சு என்ன? ஒரு பக்கம் பற்றி கொண்டிருக்கிற நேரம் இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சு கொண்டு இருந்தாங்க. என்ன துன்பத்துல அவங்க மேலும் லாபம் தேட பார்க்கல. ரைட். எறும்பூர கட்குவியும். ஒன்றை தொடர்ந்து செய்தால் அது நடைபெறும். கழுதை அறியுமா கற்பூர வாசனை? அறிவில்லாதவர்களுக்கு சில விஷயங்கள் விளங்க மாட்டாது. காவோலை விட குருத்தோலை சிரிக்குமாம். அப்ப முதியவர்கள் பார்த்து சிறியவர்கள் சிரிப்பது என்ன? அவங்களும் முதியோர்களாக போறாங்கன்றது அவங்க அறியாம இருக்கிறாங்க. கெடுகுடி சொற்களாது. அதாவது கெட்டு போனவர் என்ன செய்ய மாட்டார்? மற்றவங்க சொல்றதை கேட்டு திருந்த மாட்டாங்க. குயிக்கா எழுதி கொண்டீங்களா அந்த பழமொழிகளை? எழுதுற நேரம் பாருங்க, உங்களுக்கு பொருள் விளங்குதான். சரியா? சரி சார்.
ஓகே பிள்ளைகள், இதை எழுதி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम। வலைக்கும்